தினமும் ஏசப்பாவை தேடுறோம், அவரையே பாடுறோம், எல்லாத்துக்கும் அவரையே நாடுறோம். ஆனா அவர் சொன்ன 10 கட்டளைகளில் ஒன்றான உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படிங்கிற கட்டளையை நம்ம பின்பற்றுகிறோமா? எவ்வளோ நேரம் கடவுளை தேடுறவர்களாக நம்ம இருந்தாலும் உங்களுக்கு இந்த பூமியில கொடுக்கப்பட்ட பெற்றோரை கனம் பண்ணாம அவங்க வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம இருந்தோம் அப்படின்னா அது கடவுளுக்கு துளியும் பிரியம் இல்லை, அது ஆசீர்வாதமும் இல்லைங்க. உங்களை சின்ன வயதிலிருந்து கஷ்டப்பட்டு வளர்த்து உங்களை படிக்க வச்சு தன்னோட ஆசைகளை மறைத்து மறந்து உங்களுக்காக மட்டுமே வாழுற அந்த 2 ஜீவன்களையும் கஷ்டப்படுத்தாதீங்க. அவங்க உங்களால் கண்ணீர் விட்டாங்க அப்படின்னா அதற்கு நீங்கள் கடவுள்கிட்ட நிச்சயம் கணக்கு ஒப்புவிக்கணுங்க. அவங்கள தான் கடவுள் இந்த பூமியில் நமக்கு கொடுக்கப்பட்ட சொத்துக்களாக வச்சிருக்காருங்க. சிறு பிரயாயத்தில் உங்களை அவங்க பார்த்துக்கிட்டது போலவே நீங்கள் அவங்கள வயதான பிறகும் நல்லா பார்த்துக்கணும். இதுதான் கடவுளும் விரும்புகிறாருங்க. இதுவரை பெற்றோர் மீது அன்பு வைக்கலனாலும் இனிமேலாவது அன்பு